இதே தான் நான் சொல்லுறேன். கோட் மூவி ஆவரேஜா இருக்குன்னு சொன்னேன், சண்டைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கேவலமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஜய் ஃபேன்ஸ் என்ன திட்டுறாங்களா என்ன மோட்டிவேட் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு விஜய் ஃபேன் கமெண்ட் பண்ணிருந்தான், டே மவனே அடுத்து நீ எங்க ஷோ போட்டாலும் நான் வருவேன்டா, அதுக்கு தான் நான் ஷோவே போடுறேன். திருப்பி நான் ரிப்ளை கமெண்ட் பண்ணேன், நீ தனியா வராத, முடிஞ்சா மத்த ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வராங்க. அவன் சரிடா டிக்கெட் நீங்க அனுப்புறாங்களாம், 10 பேர் 20 பேரை கூட்டி வரண்டா அப்படிங்கிறான். ஒரே கமெண்ட் சார், 20 டிக்கெட் வித்துட்டேன். இவ்வளவு சப்போர்ட்டிவா அவனுங்க விஜய்க்கு கூட இருந்தது கிடையாது. இது கூட பரவாயில்ல சார். இதோட மோசமான விஷயம் என்ன நினைச்சுன்னா, நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துல என்ன 3000 பேர் அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, இவ்வளவு பேர் அன்ஃபாலோ பண்றாங்க, வீடியோ தூக்கிடலாமான்னு யோசிக்கும் போது அப்பயும் வந்து ஒரு விஜய் ஃபேன் என்ன காப்பாத்தனான். அவன் ஒரே ஒரு கமெண்ட் தான் பண்ணா, அந்த கமெண்ட்டுக்கு அப்புறம் எவனுமே நான் அன்ஃபாலோ பண்ணல. அப்படி என்ன கமெண்ட் பண்ணானா, அன்ஃபாலோ பட்டன் ஹியர்னு கமெண்ட் பண்ணான். அடுத்த 1 மணி நேரத்துல அந்த கமெண்ட்டுக்கு 3000 லைக். ஆக்சுவலா அந்த 3000 பேரை நான் அன்ஃபாலோ பண்ண வேண்டியவங்க. இந்த தற்கொலை விஜய் ஃபேன்ஸ் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இங்க லைக் பட்டன் அழுத்தினா அங்க அன்ஃபாலோ ஆகி நினைச்சிட்டு பட்டனை மாத்தி மாத்தி அமுக்கிட்டு. இப்ப எனக்கு என்ன நினைச்சு கவலையே இல்ல, எனக்கு தளபதி நினைச்சுதான் கவலை. ஏன்னா இவனுங்க இப்ப பட்டனை மாத்தி அமுக்கிற மாதிரியே எவனோ ஒருத்த சூப்பர் சூப்பருங்கிறான். கண்டிப்பா டிஎம்கே தான் நினைக்கிறேன்.